வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ணாமலை ஒரு புக்க பார்த்துக்கிட்டு இருக்க. டைனிங் டேபிள்ல முத்து, மீனா, ஸ்ருதி உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அண்ணாமலை அப்படின்ற சத்தம் கேட்க, "வா பரசு" அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அண்ணாமலை அங்க வர்றாரு. கூடவே அவரோட ஒய்ஃபும் வர்றத பார்த்துட்டு, "வாம்மா சுந்தரி" அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட, "வர்றோங்கண்ணா" அப்படின்னு அவங்க கும்பிடுறாங்க. "உடம்புக்கெல்லாம் பரவாயில்லையாம்மான்னு" கேட்க, "முன்ன விட இப்ப எவ்வளவோ பரவாயில்லன்னாங்கிறாங்க அவங்க." அப்போ முத்துவும் மீனாவும் வர்றாங்க. "வாங்க மாமா, வாங்க அத்தைன்னு" முத்து சொல்றாரு. அப்போ விஜய் அங்க வர அவங்கள பார்த்து, "வாங்க, நல்லா இருக்கீங்களான்னு" சுந்தரி கேக்குறாங்க. "நல்லா இருக்கேன், நீங்க உட்காருங்கங்கிறாங்க விஜயா. மீனா, "தாம்பாலம் கொண்டு வாமான்னு" சுந்தரி சொல்ல, "இதோ எடுத்துட்டு வரேன்னு" போறாங்க மீனா. ரவி நிக்கிறத பார்த்து, "ரவி, நல்லா இருக்கியாப்பான்னு" சுந்தரி கேட்க, நல்லா இருக்கேங்கிறாரு அவரு." முத்து, "உட்காருங்க அத்தைன்னு" சொல்ல, பரசுவும் அவங்க ஒய்ஃபும் உட்காருறாங்க. அப்போ மனோஜும் ரோகிணி உள்ள இருந்து வராங்க. மனோஜ், நல்லா இருக்கியாப்பான்னு கேட்க, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்" அப்படின்னு வேண்டா வெறுப்பா சொல்லிட்டு போய் உட்கார, கூட ரோகிணியும் போய் உட்காருறாங்க. மீனா தாம்பாலம் கொண்டு வந்து வைக்க, பையில இருந்து பழம் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. "ஏன்பா பரசு, எதுக்கு இதெல்லாம்? நான் என்ன வெளியாளா?" அப்படின்னு அண்ணாமலை கேட்க, "இருப்பா, முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல" அப்படின்னு பரசு சொல்ல, "என்னத்த போய் நமக்குள்ள முறை அது இதுன்னு" அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க, பரசு ஃபுல்லா அடுக்கிடுறாரு. அவர் ஒய்ஃப பார்க்க அவங்களும் 2 பேரும் எழுந்து நிக்கிறாங்க. தாம்பாளத்த எடுத்து வாங்கிக்கோங்கன்னு சொல்ல, "வாங்கிக்கங்க" அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. விஜயாவும் அண்ணாமலையும் தாம்பாளத்த வாங்கிக்கிறாங்க. வாங்கி வச்சதும் 2 பேரும் மறுபடியும் உட்கார, மனோஜும் ரோகிணியும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. "அன்னைக்கு நான் இங்க வரும்போது நம்பிக்கையெல்லாம் இழந்து அழுதுகிட்டே வந்தேன்ப்பா. என் பொண்ணு வீட்ட விட்டு போனதும் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. வெளிய தல காட்ட முடியாது. ஒரேடியா போய் சேர்ந்துடலான்னு கூட நினைச்சோம்" அப்படின்னு சுந்தரி சொல்ல, "என்னம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்கங்கிறாரு அண்ணாமலை. "எங்க நிலைமை அப்படிதானே இருந்தது. ஆனா இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் முத்துவும் மீனாவும் தான்" அப்படின்னு சுந்தரி சொல்ல, முத்துவும் மீனாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அண்ணாமலை சந்தோஷமா பாக்க, விஜயா இட்லி மாதிரியே பாத்துட்டு இருக்காங்க. வழக்கம் போல ரவியும் ஸ்ருதியும் சந்தோஷமா பாக்க, ரோகிணியும் மனோஜும் எரிச்சலா பாத்துட்டு இருக்காங்க. "அத்தை, நாங்க அப்படி என்ன பண்ணிட்டோம்?" அப்படின்னு முத்து கேக்குறாரு. "முத்து, நீங்க 2 பேரும் தான் என் பொண்ணுகிட்டயும் மாப்பிள்ளைகிட்டயும் பேசி இத சுமூகமா முடிச்சு வச்சிருக்கீங்க. அண்ணாமலை, இவங்க வயசுல ரொம்ப சின்னவங்களா இருந்தாலும் மனசுல ரொம்ப பெரியவங்கப்பா. வீட்ல ஒரு பெரியவங்க இருந்து என்ன செய்வாங்களோ அதை இவங்க செஞ்சிருக்காங்க. இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே முத்துவும் மீனாவும் தான்." அதுவரையில அப்படியே கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்த விஜயா, "ஓஹோ! அப்ப இவங்க புரோக்கர் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களா?" அப்படின்னு படு நக்கலா கேட்க, ரோகிணியாலையும் மனோஜாலையும் சிரிப்ப அடக்க முடியல. நமட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க. மத்த எல்லார் முகமும் சுண்டி போடுது. எஸ்பெஷலி பரசு, அவரோட ஒய்ஃபு. "என்ன பேசுற நீ?" அப்படின்னு அண்ணாமலை கேட்க, "உடுப்பா உடுப்பா, சொல்லிட்டு போகட்டும். எங்களுக்கு 2 பேரும் சேர்த்து வைக்க தான் தெரியும். இந்த பிரிச்சு விடுற வேலையெல்லாம் எங்களுக்கு பார்க்க தெரியாது" அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா முறைக்கிறாங்க. "மாமா, எங்களால 2 பேர் சந்தோஷமா இருக்கிறது எங்களுக்கு பெருமை தான். மத்தபடி அவங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கிட்டு போகட்டும்" அப்படின்னு மீனா சொல்ல, விஜயாவுக்கு முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறதுன்னு தெரியல. "கல்யாண தேதியெல்லாம் குறிச்சாச்சான்னு அண்ணாமலை கேக்குறாரு. "குறிச்சாச்சுப்பா, பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருக்கோம். வந்த உடனே பத்திரிக்கை உனக்கு தான் கொடுப்பேங்கிறாரு பரிசு." "அண்ணே, நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடணும்னு" சுந்தரி சொல்ல, "விஜயாம்மா, நீங்களும் வந்துடணும்னு" பரிசு சொல்ல, "கல்யாணம்னா வரத்தானே செய்வாங்க" அப்படின்னு ஏதோ கடமைக்கு சொல்ல, "அம்மா, எனக்கு சொந்த பந்தம்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உங்க குடும்பத்தை தான் நான் சொந்தமா நினைக்கிறேன். அண்ணாமலைக்கு எனக்கும் 45 வருஷம் நட்புமா. நீங்க 2 பேர் தான் முன்னால இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணுமா" அப்படின்னு பரிசு சொல்ல, ஆளுக்கு ஒரு ரியாக்ஷன் காட்டிட்டு இருக்காங்க. "கண்டிப்பா வரேன்ப்பா" அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, "மாமா, கண்டிப்பா எல்லாரும் வந்துருவோம். கல்யாணம் நல்லா ஜாம் ஜாம் நடக்குங்கிறாரு முத்து. "ஏன், சிக்னல்ல நடக்குமா? டிராஃபிக் ஜாம் ஆயிடுமா?" அப்படின்னு ஒரு படு மொக்க ஜோக் சொல்லிட்டு மனோஜ் சிரிச்சுக்க, ரோகிணியும் அவரை பார்த்து முறைக்கிறாங்க. பாவம், அந்த ஜோக்குக்கு விஜயா மட்டும்தான் சிரிக்கிறாங்க. "டேய், உன்னையும் அம்மாவையும் தவிர இங்க வேற யாருமே சிரிக்கல. உனக்கு தான் வரல, கொஞ்சம் பேசாம இரேண்டாங்கிறாரு முத்து. "முத்து, எனக்கு ஆம்பளை பசங்க இல்ல. உன்னதான் நம்பியிருக்கேன். நீயும் மீனாவும் தான் முன்ன நின்னு எல்லா வேலையும் பார்க்கணுங்கிறாரு பரசு. "என்ன மாமா நீங்க" அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, "அத நீங்க சொல்லணுமா அங்கிள்? இப்பவே எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடலாம். கல்யாணத்துக்கு டெக்கரேஷன்லாம் நான் பாத்துக்கிறேன். அத பத்தி உங்களுக்கு கவலையே வேணாங்கிறாங்க மீனா. "ரொம்ப சந்தோஷமா, நீ இந்த வேலையெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு நாங்க கேள்விப்பட்டோம்" அப்படின்னு சுந்தரி சொல்ல, மீனாவும் முத்துவும் சிரிச்சுட்டு ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. "மாமா, டிராவல்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நமக்கு 2 கார் ஓடுது. ஃப்ரெண்ட்ஸுங்க கார் இருக்கு. சொந்தக்காரங்களை கூட்டிட்டு வர்றது போறது இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு முத்து சொல்ல, அப்படிங்கிறாரு பரசு. "அப்புறம் வேற என்ன வேலை இருக்குது?" பொண்ணுக்கு மேக்கப் போடணும்ல"
அப்படின்னு முத்து சொல்ல, பிரைடல் மேக்கப்ங்கிறாங்க ஸ்ருதி. ஆ அதுக்கும் இங்க ஆள் இருக்குல்ல? அப்படின்னு முத்து சொல்ல, ரோஹிணி இங்க நல்லா மேக்கப் பண்ணுவாங்க. அவங்களே பண்ணிடுவாங்கன்னு இவங்களே வந்து சொல்லி முடிக்கிறாங்க. என்னது? அத ரோஹிணில சொல்லணுங்கிறாரு மனோஜ். அப்ப சொல்ல சொல்லுங்கங்கிறாங்க ஸ்ருதி. எல்லாரும் ரோஹிணிய பாக்க என்ன முழுங்கிட்டு, கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் அங்கிள்ங்கிறாங்க ரோஹிணி. அங்கிள் நீங்க கேட்டரிங்க்கு வேற ஆள் சொல்லியிருக்கீங்கன்னு முத்து சொன்னா, அத அவங்க பண்ணட்டும். நான் ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெடி பண்றேன். அப்புறம் சீதனமா வைக்கும்போது இதுல நிறைய ஸ்வீட் எல்லாம் வைப்பீங்கல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாரு ரவி. சரிதான். ஒட்டு மொத்தமே கல்யாணமே நம்ம குடும்ப தயவுல ஓசிலேயே முடிஞ்சிரும் போல இருக்கே அப்படின்னு விஜயா கிண்டலா சொல்ல எல்லாருக்கும் முகம் வாடி போயிடுது. பரசும் அவரோட ஒய்ஃபும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பரசும் இந்த குடும்பம் தான், நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கல்யாணத்தை பண்ணணுங்கிறாரு அண்ணாமலை. அப்படி சொல்லுப்பா அப்படிங்கிற முத்து பரசு கிட்ட திரும்பி, மாமா ரிசப்ஷன்ல ஏதாவது கச்சேரி வைக்கணும்னு சொல்லுங்க, அம்மாவை ஆட விட்டுறலாங்கிறாரு. என்னது அப்படின்னு விஜயா டென்ஷன் ஆகி கேட்க, அதாம்மா பரதம் அந்த டான்ஸ் அதான் சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்ல, ஏன் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போய் ஆடுறதுதான் என் வேலையா அப்படின்னு விஜயா கேட்க, ஆண்டி நீங்க என்ன எங்க ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கே டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணீங்கல்ல, அது சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அது உங்களுக்காக பண்ணேம்மா, எல்லா இடத்துலயும் போய் ஆடிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு விஜயா சொல்ல, நீங்க கல்யாணத்துக்கு வந்தாவே போதுமா, அதுவே எனக்கு சந்தோஷம்தாங்கிறாரு பரசு. எல்லாம் நல்லபடியா நடக்கும் பரசு, கல்யாணத்துக்குன்னு 1 மாசம் தானே இருக்கு அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஆமாப்பாங்கிறாரு பரசு. நாளெல்லாம் கடகடன்னு ஓடிடும், வேலையை சீக்கிரம் பார்க்கணும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள நல்லா பேசுறாங்கன்னு அண்ணாமலை கேட்க, ரொம்ப நல்ல குடும்பம்ப்பா அப்படின்னு பரசு சொல்ல, மாமா நாங்க அவங்க கிட்ட பேசும்போதே தெரிஞ்சது, எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு மீனா சர்டிஃபை பண்றாங்க. ஆமாப்பா, அவங்க வீட்ல மாப்பிள்ளையோட மாமா ஒருத்தர் இருக்காரு, தங்கமான மனுஷன். அவர்தான் எல்லார்கிட்டயுமே பேசி இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்க வச்சாரு. அவரு கறிக்கடை வச்சிருக்காருப்பா அப்படின்னு பரசு சொல்ல, ஓ கறிக்கடை சம்பந்தமா அப்படின்னு விஜயா கேட்க, ஆ மாப்பிள்ளை பெரிய கம்பெனில வேலை பாக்குறாரு, ஆனா அவங்க குடும்பத்துல கறிக்கடையும் ஒரு பிசினஸ் அப்படின்னு பரசு சொல்ல, அப்ப ஞாயிற்றுக்கிழமையானா மாப்பிள்ளை வீட்ல இருந்து கறி வந்துரும், செலவே இல்ல அப்படின்னு விஜயா அதுலயும் ஒரு கிண்டலான பேச்சுக்கு இடம் பிடிச்சிடுறாங்க. மாமா நீங்களும் அந்த மாமாவை பத்தி நிறைய சொல்றீங்க, ஆனா என்ன நான் இன்னும் அவரை மட்டும்தான் பார்க்கலன்னு முத்து சொல்றாரு. அன்னைக்கு கூட நீங்க போனதுக்கு அப்புறம் தான்ப்பா அவர் வந்தாரு அப்படின்னு சுந்தரி சொல்ல, சரி விடுங்க, கல்யாண வேலையெல்லாம் இருக்குல்ல, எப்படி அவரை பார்க்க தான் போறோங்கிறாரு முத்து. சரிப்பான சுந்தரி சொல்ல, அவரு ரொம்ப தங்கமான மனுஷன் அண்ணாமலை, பொண்ணுக்காக ஆடம்பரமா எதுவும் செய்ய வேண்டாம், உங்களால முடிஞ்சது செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பரிசு சொல்ல, நல்ல விஷயம்தான்ப்பா, நீ எல்லாத்தையும் விசாரிச்சுக்க, நீ ஒரு வெகுளி, யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவ அப்படிங்கிற அண்ணாமலை மீனா கிட்ட திரும்பி அவங்களுக்கு காஃபி குடுமான்னு சொல்ல, சரிங்க மாமான்னு மீனா உள்ளர போறாங்க. திரும்பி அவங்கள ஒரு பார்வை பாக்குற விஜயா, ஆமா அவர் வெகுளி, இவரு பெரிய அறிவாளி, பூக்கட்டுற மருமகளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ள வெறுப்பா சொல்லிக்கிறாங்க விஜயா. வெளியே போலீஸ் ஒருத்தர் அருண் கூட இருக்க டிராபிக் கான்ஸ்டபிள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. எல்லாம் முடிஞ்சது, இவர்தான் சும்மா இல்லன்னு இழுத்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க, அங்க வர மனோஜ், சார் 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 அப்படின்னு கூப்பிட போலீஸ் திரும்பி பாக்குறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்காரான்னு கேட்க, அவர் வெளியே போயிருக்காரு, மத்தவங்க எல்லாம் உள்ளதான் இருக்காங்கங்கிறாரு அவரு. தேங்க்யூ சார்ன்னு சொல்லிட்டு மனோஜ் பரபரப்பா உள்ளர ஓடி வர்றாரு. ரைட்டர் கிட்ட வர்றவரு அவரை விட்டுட்டு அடுத்து வர்ற போலீஸ் கிட்ட வந்து, சார் என் கேஸ் என்னாச்சுங்க சார், என்கொயரி பண்ணினீங்களா இல்லையா, அக்யூஸ்ட புடிச்சீங்களா இல்லையா, ₹1 ₹2 இல்லைங்க சார், 30 லட்சம் ரூபாய் மொத்தமா என்னை ஏமாத்தி இருக்கான் அப்படின்னு மனோஜ் பேசிட்டே இருக்க, அவர் ஒரு தடவை நிமிர்ந்து பார்த்துட்டு அவரோட வேலையை பாக்குறாரு. சார் என்னங்க சார் நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க எழுதிட்டே இருக்கீங்கங்கிறாரு மனோஜ். நீ வேணா எழுதுன ஒரு பட்டுன்னு சொல்ல, சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது, கண்டுபிடிச்சீங்களா இல்லையான்னு மனோஜ் கேக்குறாரு. முதல்ல நீ யாரு, என்ன என்ன கேஸ், பேர் என்ன, இதெல்லாம் சொல்லணும். போலீஸ் ஸ்டேஷன் என்ன உன் ஒருத்தனுக்கு மட்டுமான அந்த போலீஸ் கேக்குறாரு. சார் நான் ஏற்கனவே வந்திருக்கேன் சார், ஒருத்தன் வீட்டை விக்கிறேன்னு சொல்லி 30 லட்ச ரூபாய் எடுத்துட்டு ஓடிட்டான்னு சொன்னேனே அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஓ அந்த கேஸா, அன்னைக்கு கூட வாயை விட்டு எல்லார்கிட்டயும் அடி வாங்கினியே அவன் தானே நீன்னு போலீஸ் கேக்குறாரு. என் கம்ப்ளைண்ட் என்னங்க சார் ஆச்சுன்னு மனோஜ் கேட்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல, இப்ப கூட தேடிக்கிட்டு தான் இருக்கோம், ஆள் கிடைச்சதானே என்ன ஏதுன்னு விசாரிக்க முடியும் அப்படின்னு போலீஸ் சொல்ல, சார் ஆள் கிடைச்சிருந்தா நானே விசாரிச்சிருப்பேனேங்க சார், அப்ப நீங்க எதுக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்னையா நக்கலா, என்ன வேணும் உனக்கு, எரிச்சலா கேக்குறாரு போலீஸ். சார் இல்லை சார், கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளவு நாள் ஆகுது, இன்ஸ்பெக்டர் சார் வேற கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னாரு அப்படின்னு மனோஜ் சொல்ல, இப்ப என்ன அதுக்குன்னு போலீஸ் கேக்குறாரு. சார் இன்ஸ்பெக்டரை விட மேலதிகாரி யாருங்க சார் மனோஜ் கேட்க, அசிஸ்டன்ட் கமிஷனர்
அப்படின்னு போலீஸ் சொல்ல, அதுக்கு மேலங்கிறாரு மனோஜ். கமிஷனருங்கிறாரு அவரு. என்னையா பண்ண போற? எதுக்கு இதெல்லாம் கேக்குறேன்னு போலீஸ் கேட்க, இல்ல சார், இவரை விட பெரிய ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நான் நேரா அவங்க கிட்டயே போய் கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இங்க வந்து எத்தனையோ தடவை நான் கேட்டுட்டேன். இன்னும் காணாம போன பணத்தை கண்டுபிடிக்க காணோம். சார் கரெக்டா சொல்லுங்க. யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண என் வேலை ஒழுங்கா நடக்கும்? அப்படின்னு மனோஜ் கேட்க, எரிச்சலா பாத்துக்கிட்டு இருக்க போலீஸ், நீ என்ன பண்ற? காசு நெறைய வச்சிருக்க. நான் ஃப்ளைட்ட புடிச்சு டெல்லி போயிடு. இல்ல ட்ரெயின கூட புடிச்சு போலான்னு இவரு நக்கலா சொல்லிட்டு இருக்க. அது புரியாம, அப்படின்னு தலையாட்டுற மனோஜ், டெல்லி போயி அப்படின்னு கேக்குறாரு. அங்க இருந்து நேரா ராஷ்டிரபதி பவன் இருக்கும். அங்க போ அப்படின்னு போலீஸ் சொல்ல, அங்க போய் அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. அங்க போனா ஜனாதிபதி இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் என்கிட்ட இருந்து ஒருத்தன் 30 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டான். எனக்கு அந்த பணத்தை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லு அப்படின்னு போலீஸ் சொல்ல, என்னங்க சார் நக்கலான்னு இப்போதான் புரியுது மனோஜுக்கு. அவர் எப்படிங்க சார் என்னைய பாப்பாரு அப்படின்னு மனோஜ் கேட்க, பின்ன நீ கேட்டது மட்டும் நியாயமா இருக்கா? நீ ஏமாந்து போய் 30 லட்சம் ரூபாய் தொலைச்சதுக்கு ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டே வேலை செய்யணுமா? போயா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து நகர போக, சார் 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 என் பணத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு மனோஜ் கெஞ்ச ஆரம்பிக்க, அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க ஐயா போயா அப்படிங்கிற போலீஸ்காரர் அங்க இருந்து போயிடுறாரு. மனோஜ் தலையை சொரிஞ்சுக்கிட்டே வெளியே வர்றாரு. நான் என்ன அப்படி தப்பா கேட்டுட்டேன், எதுக்கு இவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்க, அருண் வந்து வண்டியை நிறுத்துறாரு. இப்ப போலீஸ்காரர் உள்ளர போயிட, அருண் கூட வேலை பாக்குறவரு வா அருண் சொல்ல, என்னன்னு தெரியல கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தாரு அப்படின்னு அவரு சொல்ல, அவங்க எப்படி கூப்பிடாம இருப்பாங்க? நீ பண்ணினது என்ன சாதாரண விஷயமா அப்படின்னு அவரோட கோ ஸ்டாஃப் கேட்க, நான் என்ன பண்ணேன்னு கேக்குறாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், இன்ஸ்பெக்டர் வந்துருவாருங்கிறாரு அவரு. 2 பேரும் உள்ளர வந்து உட்கார, வெளியே போலீஸ் ஜீப் சவுண்ட் கேக்குது. இன்ஸ்பெக்டர் உள்ளர வர, எல்லாரும் சல்யூட் அடிக்கிறாங்க. சஞ்சய் அந்த பினான்ஸ் சீட்டிங் கேஸ் ஃபைல எடுத்துட்டு வான்னு சொல்லிக்கிட்டே உட்கார்றாரு. சல்யூட் அடிச்ச அருண், சார் அப்படின்னு கூப்பிட, என்னையா இப்படி பண்ண? ஏய்யா, நாம தான் சிக்னல்ல நிக்காதவங்கள பிடிக்கிறோம், செல்போன் பேசிட்டே போறவங்கள பிடிக்கிறோம். இப்ப எல்லா தப்பையும் நீ பண்ணி வச்சிருக்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, என்ன சார் சொல்றீங்கன்னு அருண் கேக்குறாரு. ஆமாய்யா, பைக் ஓட்டும் போது செல்போன் பேசிட்டு போயிருக்க, நோ பார்க்கிங்ல வண்டியை நிறுத்திட்டு கடைக்கு போயிருக்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் அது எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக மெடிக்கலுக்கு போய் மருந்து வாங்கினேங்க சார் அப்படின்னு அருண் சொல்ல, இதே அவசரம் தாயே எல்லாருக்கும், இப்ப புரியுதான்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். நாம பிடிக்கிறவங்க காரணம் சொல்லும் போது நாம சரின்னு தலையாட்டிட்டு நிப்போமா? பப்ளிக் தப்பு பண்ணும்போது கேள்வி கேட்கணும்னா முதல்ல நாம அந்த தப்ப பண்ணக்கூடாது. இந்த பார், எவனோ ஒருத்தன் நீ வயலேஷன் பண்ணத வீடியோ எடுத்து போட்டு விட்டுட்டான். அது இப்ப வைரல் கண்டென்ட்டா இருக்கு. அப்படிங்கிறவரு மொபைல ஆன் பண்ணி அருண் கிட்ட குடுக்குறாரு. அருண் அத வாங்கி பார்க்க அவரு மனசுக்குள்ள, இப்ப தப்பிச்சிட்டோம்னு நினைக்காதீங்க. நீங்க பண்ணுன தப்புக்கெல்லாம் ஆதாரம் தெளிவா இருக்கு. என்ன செய்யணுமோ அத நான் செய்றேன் அப்படின்னு முத்து சொன்னது ஞாபகம் வர அந்த வீடியோவ பார்த்துட்டு மொபைல ரிட்டர்ன் பண்றாரு. வெடுக்குன்னு வாங்கி கீழ வைக்கிறாரு இன்ஸ்பெக்டர். சாரி சார், இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன்னு அருண் சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு 3 நாள் சஸ்பென்ஷன் கொடுக்க சொல்லி கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுற அருண், சார் நான் எப்பவும் சரியாதாங்க சார் இருப்பேன், ஒரு எமர்ஜென்சிக்காக தான் அப்படின்னு இழுக்க, என்னையா பண்றது, எவனோ போட்டு விட்டுட்டான், நமக்கு தான் ஏகப்பட்ட பேர் எதிரி இருப்பானே, நீ நல்ல போலீஸ்காரன் தான், நிறைய நல்லதும் பண்ணிருக்க, நேர்மையா இருந்த நீயே தப்பு பண்ணிட்ட பாத்தியா, நாம எப்ப மாட்டுவோம்னு பாத்துக்கிட்டே இருப்பானுங்க, போட்டு கொடுத்துருவானுங்க, இப்ப தெரியுதா, சரி சரி போய் ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்குறாரு இன்ஸ்பெக்டர். சார் நான் வேணா கமிஷனர் கிட்ட போய் பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு அருண் கேட்க, அட அதெல்லாம் வேணாம் ஐயா, அவங்களுக்கு இருக்கிற வேலையில உன்னையெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, இனிமே பார்த்து நடந்துக்கங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார் அன்னைக்கு என் சட்டையை பிடிச்ச டிரைவர் தான் இப்படி பண்ணிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் சார்ங்கிறாரு அருண். அன்னைக்கு நீ அவன் காரை தூக்கிட்டு வந்த, இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு அவன் இந்த வேலையை பார்த்துட்டான், சரி பாத்துக்கலாம் விடு நீ போ அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, ஃபார்முக்கு வந்து ஒரு சல்யூட் அடிச்சு ஓகேங்க சார்ங்கிறாரு அருண். அதே வேகத்தோட வெளியே வந்து கேப்ப கழட்டிட்டு நிக்கிற அருண் கிட்ட, என்னாச்சு அருண்னு கேக்குறாரு ஒரு கோ ஸ்டாஃப். 3 நாள் சஸ்பென்ஷன் அப்படின்னு அருண் சொல்ல, சரி விடு 3 நாளோட போச்சுன்னு வச்சுக்கோ அப்படின்னு அவரு சொல்ல, என்னோட கெரியர்ல ஃபர்ஸ்ட் பிளாக் மார்க்கே இதுதான்ப்பா, இது எவன் பண்ணான்னு எனக்கு தெரியும், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்காரு. மீனா ஒரு பக்கம் பூ கொடுத்துட்டு மறுபடி வண்டி கிட்ட வர, ஹாய் மீனா அப்படின்னு எத்தால வந்து வண்டி நிறுத்துறாங்க வித்யா. என்ன இப்பெல்லாம் ரோட்லயே மடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு மீனா கேட்க, அது ஒண்ணும் இல்ல, ஆபீஸ் போயிட்டு வர்றேன், அதான் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு வித்யா சொல்ல, ஏன் என்ன விஷயம், மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணுமான்னு மீனா கேக்குறாங்க. எப்படி கரெக்டா கேக்குறீங்க, அதான் மீனாங்கிறது, நமக்குள்ள ஒரு வேவ் லென்த் இருக்கு, நான் நினைக்கிறதெல்லாம் நீங்க அப்படியே கேட்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பயங்கர வலிசல் சிரிப்போட வித்யா சொல்ல, சரி
இப்ப என்ன வேணும் சொல்லுங்க? அதான் ஃபோன்லாம் வாங்கிட்டீங்கல்லன்னு மீனா கேட்க, "ஆ" அப்படின்னு வித்யா சொல்ல, "ஏதாவது தெரிஞ்சுதான்னு?" மீனா கேக்குறாங்க. "ஒண்ணும் இல்லங்க. ஃபோன்ல இந்த ஃப்ரெண்ட்ஸோட எடுத்த ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ, செல்ஃபி, சாமி பாட்டு, முருகர் பாட்டு, யுவன் சங்கர் ராஜா ஹிட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க இருந்துச்சு." அப்படின்னு வித்யா சொல்ல, "பரவாயில்லையே! அந்த அளவுக்கு ஃபோன ஃபுல்லா பாத்துட்டீங்களேங்கிறாங்க" மீனா. "ஆமா. அவருக்கு வந்த ஃபோன் கால்ஸ் எல்லாம் கூட நான் எடுத்து பேசிட்டேன். அவர்கிட்ட கடன் கேட்கிறவங்க, ஹெல்ப் கேட்கிறவங்க தான் ஃபோன் பண்றாங்க மீனா. ஒரு பொண்ணு ஃபோன் நம்பர் கூட இல்ல." அப்படின்னு வித்யா சொல்ல, "ஏங்க அப்ப நல்லவர் தான்னு சொல்லுங்க." அப்படின்னு மீனா சந்தோஷமா சொல்றாங்க. "அப்படிதான் தெரியுதுன்னு" வித்யா சொல்ல, "அப்புறம் என்னங்க? பேசி பழக வேண்டியதுதானேங்கிறாங்க" மீனா. "அதெல்லாம் ஓகேங்க. ஆனா ஒருத்தர் கூட நம்ம லைஃப ஷேர் பண்ணிக்க, அவர் நல்லவராங்கிறத மட்டும் பார்த்தா எப்படிங்க போதும்?" அப்படின்னு வித்யா சொல்ல, "வேற என்னங்க வேணும்னு?" கேக்குறாங்க மீனா. "நமக்கு சரியான மேட்சான்னு பார்க்கணும்ல. 2 பேர் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்காது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல." அப்படின்னு வித்யா சொல்ல, "ஏங்க இதெல்லாம் பழகும்போது தெரியதானே போகுது." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "அதெல்லாம் ஓகேங்க. இருந்தாலும் பழகுனதுக்கு அப்புறம் நமக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சா, அப்புறம் கட் பண்ணி விடுறப்ப கஷ்டமா போயிரும்ல. முன்னாடியே இந்த டீட்டெயில்லாம் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது?" அப்படின்னு வித்யா கேட்க, "பாவங்க அவரு. நீங்க ரொம்ப தான் சோதிக்கிறீங்க. ஐடியா கேட்டு என்னையும் சோதிக்கிறீங்க." அப்படின்னு மீனா சொல்ல, "ப்ளீஸ் மீனா சொல்லுங்க மீனா." அப்படின்னு வித்யா கேட்க, அப்படின்னு யோசிக்கிற மீனா, "அவர் அடிக்கடி உங்கள பார்க்க வருவாரான்னு?" கேக்குறாங்க. "ஐயோ! ஏன் அத கேக்குறீங்க? அவருக்காக தினமும் நான் வெளிய போய் குட் மார்னிங் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆஃபீஸ் லீவுனா கூட நான் அவருக்காக வெளிய நிக்க வேண்டியதா இருக்குங்க. இல்லன்னா வீட்டுக்கே தேடி வந்துடுறாரு." அப்படின்னு வித்யா சலிப்பா சொல்ல, சிரிக்கிற மீனா, "காதல் வந்துட்டாலே அப்படிதாங்க வித்யா. பின்னாடியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க." அப்படின்னு மீனா சொல்ல, சிரிக்கிற வித்யா, "சரி மீனா, இப்ப அடுத்த ஸ்டேஜ்க்கு எப்படி போறது? எப்படி எனக்கு அவர பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறது?" அப்படின்னு வித்யா கேட்க, யோசிக்கிற மீனா, "எல்லா ஐடியாவையும் ஃப்ரீயாவே குடுக்க முடியாது. உங்களுக்கு இதுவரைக்கும் நான் நெறைய சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் உங்களுக்கு சொல்லணும்னா நீங்க எனக்கு ஃபீஸ் குடுக்கணும். ஓகே வாங்குறாங்க மீனா. "இதுக்கு ஃபீஸா?" அப்படின்னு ஆச்சரியமா வித்யா கேட்க, "பின்ன டியூஷன்லாம் எடுத்தா நாம குடுக்கறது இல்லையா?" அப்படின்னு மீனா கேட்க, "சரி, சரி, சரி. நான் கண்டிப்பா தரேன் உங்களுக்கு." அப்படின்னு வித்யா சொல்ல, "சரி இப்ப நீங்க உங்களுக்கு புடிச்ச 10 விஷயத்த எழுதி ஒரு பேப்பர்ல அத அவர்கிட்ட குடுங்கன்னு" மீனா சொல்ல, "சரி குடுக்குறேங்கிறாங்க வித்யா." அதுக்கப்புறம்னு அவங்க கேட்க, மீனா ஏதோ சொல்ல 2 பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. அப்போ எதேர்ச்சியா அந்த வழியா வர்ற ரோகிணி இத பார்த்துட்டு அப்படியே பின்னாடி போய் நின்னு ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க ஒரு கார் நிக்குது அதனால. அதே மாரி அவருக்கு புடிச்ச ஒரு 10 விஷயத்த எழுதி உங்ககிட்ட குடுக்க சொல்லுங்கன்னு மீனா சொல்ல, "ஆ" அப்படின்னு சீரியஸா வித்யா கேட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே அத படிச்சு பாருங்க. இந்த 10ல உங்க 2 பேருக்கு எவ்வளவு ஒத்து போகுதுன்னு பாருங்க. பாதிக்கு பாதி ஒத்து போச்சுன்னா கூட ஓகே தான். அப்படின்னு மீனா சொல்ல, காரோட மறைவுல ஒளிஞ்சுகிட்டு என்ன பேசுறாங்கன்னு ரோகிணி பாக்குறாங்க. "ஹாய்! இது நல்லா இருக்கே! செம்மையா ஐடியா பண்றீங்க மீனா நீங்க. ஜோசியப்படி கல்யாணத்துக்கு 10 பொருத்தம் வேணும்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி பாக்கறத விட்டுட்டு நீங்க சொல்ற இந்த 10 பொருத்தத்த பார்த்தாலே போதுமே! வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது போல இருக்கே! கடைசில கொண்டு போய் கோர்ட்லயும் நிக்க வைக்க தேவையில்ல போல. நல்ல ஐடியா குடுக்குறீங்க மீனா நீங்க. நான் அத அப்படியே ஃபாலோ பண்றேன்." அப்படின்னு வித்யா சொல்ல, "நீங்க வீட்டுக்கு போய் எழுதிட்டு அவரையும் எழுதி கொண்டு வர சொல்லுங்க. முதல்ல நீங்க எழுதுனத அவர்கிட்ட குடுத்தீங்கன்னா, நீங்க எழுதின 10யும் அவரும் எழுதிடுவாரு. உங்க மனசுல இடம் பிடிக்கணும்னு அப்படி பண்ணுனாலும் பண்ணுவாரு. அதனால நீங்க எழுதி வச்சுக்கிட்டு, அவர எழுதி எடுத்துட்டு வர சொல்லுங்க. 2 பேரும் ஒரே நேரத்துல பேப்பர மாத்திக்கோங்க. அப்பதான் படிக்கும்போது எது எது ஒத்து போகுதுன்னு தெரியும்." அப்படின்னு மீனா சொல்ல, "ம், ம்" அப்படின்னு கேட்டு தலையாட்டிட்டே இருக்க வித்யா, "ஆமா மீனா, கரெக்ட்டா சொன்னீங்க. இன்னைக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு ஃபீஸ் குடுத்தே ஆகணும். சரி, அப்போ ஒண்ணு செய்வோம். இங்க பக்கத்துல பானிபூரி, பேல்பூரி எல்லாம் சூப்பரா கிடைக்கிற கடை ஒண்ணு இருக்கு. வாங்க அங்க போய் சாப்பிடலாம் வாங்கன்னு" வித்யா கூப்பிடுறாங்க. "இல்லங்க எனக்கு வேலை இருக்கு. இன்னொரு நாள் போவோம். சரியா?" "சரி நான் கிளம்புறேன்னு" மீனா கிளம்ப, "சரிங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கங்கிறாங்க வித்யா. மீனா வண்டி எடுத்துட்டு போயிட்டு வரேங்கங்க. பாய் போயிட்டு வாங்கன்னு வித்யா சந்தோஷமா கைய ஆட்டுறாங்க. வித்யா கையில ஹெல்மெட் எடுத்துட்டு இருக்க. மறைவுல இருந்து வெளிய வர்ற ரோகிணி பட்டுன்னு பின் சீட்ட தட்டுறாங்க. திரும்பி பாக்குற வித்யா, வழிசல் சிரிப்போட, "நீ எப்ப வந்தன்னு?" ரோகிணிய கேக்குறாங்க. முருகன் ஒரு வழிசல் மன்னன்னா, இவங்க பயங்கர வழிசல் மன்னியா இருக்காங்க. "என்னடி இப்பெல்லாம் அடிக்கடி இந்த மீனா கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்க? அவகிட்ட என்ன ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த? என்னதான் நடக்குது இங்க?" அப்படின்னு ரோகிணி கேட்க, "அது எங்க பர்சனல் மேட்டர் டி. அன்னைக்கே சொன்னேன்ல உன்கிட்ட." அப்படின்னு வித்யா சொல்ல, "அப்படி என்னடி உனக்கு பர்சனல்? எனக்கு தெரியாத பர்சனல் உனக்கு? நான் மட்டும் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்றேன்ல. உனக்கு என்னன்னு?" ரோகிணி கேட்க, "இப்போதைக்கு அத சொல்ல முடியாது. ஒரு நாள் சொல்றேன்னு சொல்லிருக்கேன்லடி. அப்புறம் என்ன? எதுக்கு அத நோண்டி நோண்டி கேக்குறேங்கிறாங்க வித்யா. "ஏய் நான் உனக்கு ஃப்ரெண்டா இல்ல அந்த மீனா உனக்கு ஃப்ரெண்டா?" அப்படின்னு ரோகிணி கேட்க, "நீ எனக்கு ஃப்ரெண்டு. மீனா என்னோட அட்வைசர். முக்கியமான சில விஷயத்துல என்னோட டீச்சர் அவங்க." ஓகேவான்னு வித்யா கேட்க, "இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது. உனக்கு யார் மேலயோ லவ் வந்துருச்சு."
அப்படின்னு ரோகிணி சொல்ல, "இன்னும் வரலடி. நானும் இன்னும் எதுவும் முடிவெடுக்கல. அதுக்குள்ள நீயே எதுவும் சொல்லிட்டு இருக்காத சரியா?" மீனாவ கூப்பிட்டேன். அவங்க தான் வரல. "சரி நீ வா. எனக்கு பசிக்குது. ஏதாவது சாப்பிட்டு வரலான்னு வித்யா கூப்பிடுறாங்க." "வா நீயாவது சாப்பிட போலான்னு" மறுபடியும் வித்யா சொல்ல டென்ஷன் ஆயிடுறாங்க ரோகிணி. "ஓ! நீங்க கூப்பிட்ட உடனே நாங்க வந்துரணும் பாரு. நீ அவ கூட தானே பர்சனல் விஷயம் ஷேர் பண்ற. நான் எதுக்கு போ." அப்படின்னு ரோகிணி சொல்ல ஹெல்மெட்ட போட்டுக்கிட்டு, "சரி அப்ப நீ வரவேணா நானே போறேன்னு" வித்யா கிளம்புறாங்க. "ஏய் இரு எனக்கும் பசிக்குது. நானும் வரேன்னு" ரோகிணி சொல்ல, "சரி உட்காருன்னு" சிரிக்கிறாங்க வித்யா. ரோகிணி உட்கார வண்டி கிளம்புது. டோர் பெல் ரிங் ஆக அருணோட அம்மா போய் கதவ திறக்கறாங்க. "சீதா, வாம்மா சீதான்னு" சொல்ல, "எப்படி இருக்கீங்க ஆன்ட்டிங்க?" "நல்லா இருக்கேன். வாம்மா வாம்மான்னு" உள்ளார கூட்டிட்டு வராங்க அவங்க. "அம்மா டைம்க்கு டேப்லெட்லாம் சாப்பிடுறீங்களான்னு" சீதா கேட்க, "ஆ சாப்பிட்டுட்டு இருக்கேன்ம்மா. நான் போடலனாலும் என் பையன் விடமாட்டான். வாம்மா உட்காரு வா." அப்படின்னு 2 பேரும் உட்கார, அன்னைக்கு டாக்டர் எழுதி குடுத்த டேப்லெட்ல கொஞ்சம் ஸ்டாக் எல்லாம் இல்லாம இருந்ததுல்ல. இன்னைக்கு தான் வந்ததுன்னு மெடிக்கல்ல சொன்னாங்கம்மா. அதான் எடுத்துட்டு வந்தேன்னு ஒரு சின்ன பேக் குடுக்குறாங்க சீதா. "இதுக்கு ஏம்மா நீ இவ்ளோ சிரமப்படுற? ஃபோன் பண்ணியிருந்தா அருணைய வர சொல்லியிருப்பேன்ல." அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல, "பரவாயில்லம்மா உங்களையும் பார்க்கணும்னு தோணுச்சு." அப்படின்னு சீதா சொல்ல, "எனக்கும் உன்ன பார்க்கணும் போல தோணுச்சு. ஆமா வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு?" அவங்க கேக்குறாங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா. நீங்க சாப்பிட்டீங்களான்னு?" சீதா கேட்க, "இன்னும் இல்லம்மா. இனிமேல் தானே." அருண் அம்மா சொல்றாங்க. "என்னம்மா டைம் ஆகுது. இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? டாக்டர் டைமுக்கு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்கல்ல?" அப்படின்னு சீதா கேட்க, "இல்லம்மா. எப்பவுமே இந்த நேரத்துல சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிடுவேன். ஆனா இப்பதான் அருண் வந்தான். அவனும் உள்ளதான் இருக்கான்னு" அவங்க அம்மா சொல்றாங்க. "அவர் வந்தா என்ன? 2 பேரும் சேர்ந்து சாப்பிட வேண்டியதுதானே?" அப்படின்னு சீதா சொல்ல, "அவன் எப்பவும் வேலைக்கு போனா நைட்டு தான் வருவான். இன்னைக்கு என்னமோ சீக்கிரமா வந்துட்டான். வந்ததுல இருந்து எதுவும் பேசவும் இல்ல. நேரா உள்ள போய் கதவ மூடிக்கிட்டான். 2 தடவ கூப்பிட்டு பார்த்தேன். வெளிய வரவே இல்ல." அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சீதா என்னன்ற மாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரூம்குள்ள அருண் ரொம்பவே அமைதியா, வருத்தமா உட்கார்ந்திருக்காரு. "ஏம்மா ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சீதா கேட்க, "தெரியலையேம்மா. அவன் எதுவும் சொல்லவும் இல்ல. வந்து சாப்பிட்டாவது போன்னு சொன்னேன். அவன் கதவே திறக்கலன்னு சொல்ல, ஏன் இப்படி பண்றாருங்கிறாங்க சீதா. "வாங்க நான் என்னன்னு கேட்கிறேன். அவர கூப்பிடுங்க." அப்படின்னு அருணோட அம்மா கைய பிடிச்சு அவங்க எழுப்பி விட, எந்திரிச்சு அவங்க போறாங்க. வந்து அவங்க கதவ திறந்து அருண கூப்பிட, அப்படின்னு திரும்புறாரு. "வாப்பா வெளிய வா. வந்து யார் வந்திருக்காங்கன்னு பாரு." அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அருண் எழுந்து வெளிய வராரு. "யாரும்மான்னு?" கேட்டுட்டு அருண் வெளிய வர, சீதா அங்க நிக்கிறாங்க. வாங்கங்கிறாரு. "என்ன சார் நீங்க இப்படி பண்றீங்க? அம்மா சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு டேப்லெட் போடணும்னு தெரியும்ல?" அப்படின்னு சீதா கேட்க, "நான் அவங்கள சாப்பிட சொல்லிட்டேங்க. அவங்க தான் அருண் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சாப்பிடாம இருக்கீங்களா? அப்புறம் எப்படி அவங்க சாப்பிடுவாங்க? அவங்க கூட சாப்பிடுங்க வாங்கன்னு" சீதா கூப்பிடுறாங்க. "இல்ல எனக்கு பசிக்கலங்கன்னு" அருண் சொல்ல, "இதையே தாம்மா சொல்லிட்டு இருக்கான்." அப்படின்னு அருண் அம்மா சொல்றாங்க. "நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்கள ஒண்ணு கேட்கலாமாங்கிறாங்க சீதா." என்னன்னு அருண் கேட்க, "உங்க பர்சனல் பத்தி கேட்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஏதோ அப்செட்டா இருக்கீங்கன்னு தெரியுது. வேலையில ஏதாவது ப்ராப்ளமா?" அப்படின்னு சீதா கேட்க, "ஆமா." அப்படின்னு அருண் சொல்ல, "வேலையில இருக்க பிரச்சனைய வீட்ல காட்டுனா எப்படிங்க? வெளிய தான் நீங்க போலீஸ். இங்கே இவங்களோட பையன். அவங்க சொல்றத கேட்கலாம்ல?" அப்படின்னு சீதா கேட்க, அப்படிதான் எப்பவும் இருப்பேன். ஆனா என்ன 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கங்கிறாரு அருண். சீதாவும் அருணோட அம்மாவும் அவரையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.